ஹாய், இன்னைக்கு என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நேற்று பார்த்த அதே ஜமிக்கி தான். இது வந்து ஸ்டெப் ஜமிக்கி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து செயின் ஜமிக்கி போட போகிறோம். எப்படி போடுறது? ஸ்டெப் ஜமிக்கினா இது ஒன்று மேலே ஒன்றா போட போகிறோம். இது வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து தனித்தனியாக, இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ், இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ் வரும். வாங்க அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்பயும் போல் மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே போல் தான் ரெண்டாக மிஷின் த்ரெட்டை மடித்து நாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செயின் ஸ்டிச் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். எப்பயும் போல் இந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டு பிடிச்சி இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுங்க. ஃபஸ்ட்டு வந்து செயின் ஸ்டிச் போடுங்க. எப்பயும் போல் எப்படி போடுவோமோ அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த இடத்துல ஒரு செயின் ஸ்டிச், குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எப்பயும் போல் இந்த ஜமிக்கி இழுத்துட்டு வந்து இப்படி வச்சுட்டு அந்த ஜமிக்கிக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம ஸ்டிச்சஸ் போட சொன்னோம்ல, அதே சேம் ப்ராசஸ் தான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்டெப் ஜமிக்கியில் அந்த ஜமிக்கியை மறுபடியும் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சு ஸ்டிச்சஸ் போடுவோம். ஆனால் இந்த ஜமிக்கி அப்படி கிடையாது, மறுபடியும் இந்த பக்கமாக அப்படி ஒரு ஸ்டிச்சஸ். இப்போ மறுபடியும் ஒரு ஜமிக்கி, அந்த ஹோல்ஸ்க்குள்ளே ஒரு ஜமிக்கி போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் அந்த ஜமிக்கியோட கடைசியில் ஒரு ஸ்டிச்சஸ், ஜமிக்கியோட ஹோல்ஸில் ஒரு ஸ்டிச்சஸ் போடணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஜமிக்கியும் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். இது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், ஆனால் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட் நீங்கள் எப்பயும் போல் லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டிசைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஒரு லைன் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து செயின் ஜமிக்கி. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஒரு ஜமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ், அதுக்கப்புறம் ஒரு ஜமிக்கி வச்சு அந்த ஹோல்ஸ்குள்ளே ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஒரு ஸ்டிச்சஸ், அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா தான் இதுக்கு பேர் தான் செயின் ஜமிக்கி. இது வந்து நேற்று ஸ்டெப் ஜமிக்கி ஸ்டிச் பண்ணணும். இது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நேற்று கிளாஸஸோடது, இது வந்து இன்றைக்கி கிளாஸஸோடது. இது வந்து செயின் ஜமிக்கின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டிச்சஸை. இதை எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் ஃபுல் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பிக்சர்ஸையும் சைடில் நான் ஆட் பண்ணுறேன், அதையும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த லைன் பண்ணி அதில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் நீங்கள் டிசைன்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதோட கிளாஸ் முடிஞ்சிச்சு. என்ன பிக்சர்ஸை நான் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேனோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் டிசைன் பண்ணி பார்த்துக்கோங்க.